ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கன்னியாகுமரியில் உள்ள இன்னும் முக்கியமான ஸ்பாட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கன்னியாகுமரி வீடியோ வந்து போட்டிருப்போம். ஏன்னா ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வீடியோ போட்டேன். அது வந்து நான் போகலை, நம்ம ஃப்ரெண்டு தான் போயிட்டு வந்து அந்த வீடியோ கொடுத்தாங்க. அதை அப்லோட் பண்ணும்போது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. சரி, அதனால் வந்துட்டு நம்ம அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சரி, ஓகே, நம்மளே போய் அந்த கிளாஸ் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அந்த கன்னியாகுமரியில் உள்ள மெயினான இடங்கள்லாம் வீடியோ எடுத்து நம்ம போடலாம்னு சொல்லிட்டு கிளம்புனது தான் பார்த்துக்கிட்டுங்க. நமக்கா அதாவது மத்தியானம் ஒரு கரெக்டாக ஒரு 3:10 தான் கிளம்பணும் வீட்டிலேருந்து கிளம்பி இந்த கன்னியாகுமரி ரீச் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த கடல் தெரியுது பாருங்கள். ஆனால் இந்த கன்னியாகுமரியில் மட்டும் எப்போதுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கிட்டேன். இங்கே ஃபெஸ்டிவல் டைமு, ஏதாவது நமக்கு சண்டே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரிலாம் இல்லை, வீக்கெண்ட் இந்த மாதிரிலாம் இல்லை. எப்போ போனாலும் கன்னியாகுமரியில் கூட்டம் அலமோதிக்கிட்டு தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சரி, போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு நம்ம காந்தி மண்டபம். ஏன்னா இது நாள் வரைக்கும் இது உள்ளே போனது கிடையாது, காந்தி மண்டபத்தில் போனது கிடையாது. சரி, ஓகே, கன்னியாகுமரியில் வந்தாச்சு. இந்த வீடியோலேயே மேக்ஸிமம் கன்னியாகுமரியில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லைங்கிறத ஓரளவு இந்த வீடியோவில் சொல்லிடலாங்கிற மாதிரி. சரி, முதல்ல காந்தி மண்டபத்தில் போய் அந்த மண்டபத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. போன உடனே செருப்பை வந்து ஃப்ரெண்டில் வந்து கொடுத்துடணும். ஒரு 10 ரூபா கொடுக்கணும் ஒரு செருப்புக்கு. கொடுத்துட்டு அவங்க உள்ள செருப்பை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. உள்ள செருப்பு போட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை பார்த்துக்கிடுங்க. இதுதான் காந்தி மண்டபத்துடைய ஃப்ரண்டேஜ். இப்போ கூட்டங்கள் நல்லா நிறைய இருந்துச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. அதுலேயும் இல்லாமல் நம்ம நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகம். தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலிக்காரங்க, நாகர்கோவில்காரங்க இருக்கிறத விட அதிகமாக கன்னியாகுமரிக்கார மக்கள் வர்றதை விட நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வராங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க, டூரிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுக்குன்னு சொல்லி வராங்க. கூட்டம் எப்போதுமே கன்னியாகுமரியில் வந்து அலமோதிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இதுதான் ஃபெஸ்டிவல் டேஸ்ன்னு தான் கிடையாது, எல்லா டேட்லேயும் வந்து கூட்டம் வந்து நல்ல மிகையாக தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அப்புறம் உள்ளே போயாச்சு. இதான் ஃப்ரெண்டு பார்த்துக்கிடுங்க. அதாவது காந்தி மண்டபத்துடைய ஃப்ரெண்டேஜ். இன்னும் ஒரு 2 வெள்ளைக்காரங்க வந்து உள்ளே நுழையிறாங்க. கூட ஒரு கைடு இருக்கார். அவர் தான் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டினார். அதாவது டூரிஸ்ட்டை மட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளே உள்ளே போய் பார்த்துக்கலாம், எதுங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். இந்த காந்தி மண்டபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது காந்தியுடைய வரலாறு, மகாத்மா காந்தியுடைய வரலாறு தான் முக்கியமாக அங்கே எல்லாமே வந்து ஃபோட்டோ பண்ணி ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க. சுதந்திர போராட்டத்தில் காந்தி என்னெல்லாம் பண்ணாப்புல, என்னெல்லாம் தியாகம் பண்ணாங்க, நிறைய தியாகிகள் வந்து என்னெல்லாம் பண்ணாங்கிறதுக்கு உண்டான ஃபோட்டோஸு ஃப்ரேம் பண்ணி எல்லாமே மாட்டியிருப்பாங்க. நமக்கே பார்க்க ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஸ்கூலில் படிக்கும்போது பாட புத்தகத்தில் வந்த தியாகிகள் பேர்லேருந்து எல்லாமே உள்ளுக்க வந்து அந்த காந்தி மண்டபத்தில் வந்து நம்மளை நினைவுபடுத்துது. உள்ளே போனாலே தெரியும் காந்தியோடைய ஒவ்வொரு தியாக செயல்களும், நம்ம நாட்டுக்காக உழைச்சதும். காந்தி மட்டும் இல்லை உழைச்சது, நிறைய தியாகிகள் உழைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மகாத்மா காந்தியை தான் நம்ம லீடராக வச்சு நம்ம இதெல்லாம் செயல்பட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மகாத்மா காந்தியுடைய வரலாறு, என்னென்னலாம் செஞ்சாங்க, உப்பு சத்தியாகிரகம், அது போக சுதந்திர போராட்டம், இதில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க. ஏன்னா அதாவது காந்தியை வந்து சுட்டு கீழே விழுந்து அந்த ஃபோட்டோ வரைக்கும் இருக்குது. ஏன்னா காந்தி வந்து சுட்டு கீழே கிடக்கிற மாதிரி, ஒரு ஆள் மடியில் தூக்கி வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ வரைக்கும் அதில் இருக்குது பார்த்துக்கிடுங்க. நிறைய வீடியோ இருக்குது, அதாவது நிறைய ஃபோட்டோ இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஆனால் நிறைய பேர்கள் நமக்கு தெரியலை. ஒரு குறிப்பிட்ட பேர்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் பார்த்துக்கிடுங்க. யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க சுதந்திர போராட்டத்தில், யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க. ஏகப்பட்ட பேர் கலந்துருக்குறாங்க. முகமது அலி ஜின்னா, வல்லபாய் பட்டேல், ஏகப்பட்ட பேர் வந்து இதில் ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. காமராஜர், கலைஞர், கருணாநிதி, ஏகப்பட்ட பேர். சரியா, நம்ம நிறைய தியாகிகள், நிறைய பேர்கள்லாம் அதில் இருக்குது. ஆனால் உள்ளே போனோன்னா ஒரு காந்தி வெடிகள் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த பக்கம் இந்த பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் தமிழில் ஒரு ரைட்டிங், இங்கிலீஷில் ஒரு ரைட்டிங் எழுதியிருக்கிறாங்க. பெரியார் ஃபோட்டோ எல்லாமே உள்ளுக்கு இருக்குது பார்த்துக்கிடுங்க. சரி, இந்த ட்ரிப்பு கன்னியாகுமரிக்கு போனதில் ஜஸ்ட்டு கடலை மட்டும் எடுத்து போட வேண்டாம். அதாவது இந்த கன்னியாகுமரியில் என்னெல்லாம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக போனால் ஃபன்னாக என்னெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் மெயினாக போனது என்னென்னா
கிளாஸ் பிரிட்ஜ் எடுத்து போட்டுடலாம். அதான் மெயின் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணோம். அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் யூடியூப்லேருந்து அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்கிறதுனால நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த வீடியோவை. ஆமாம், அதனால் மறுபடியும் இந்த கிளாஸ் பிரிட்ஜை போய் நம்மளே போய் நேரடியாக போய் எடுத்து அதை வந்து கொடுக்கலாம், அப்லோட் பண்ணலாங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். பட் அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமிங் சரியில்லை. போன டைமிங் வந்து ரொம்ப தப்பான டைமிங் ஆகிப்போச்சு. இது காந்தி மண்டபத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வியூஸ் தான் பார்த்துக்கிடுங்க. ஃபுல்லாக கடல், நல்ல வியூ பாயிண்ட் வந்து கடலை பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் மண்டபத்துக்கு பார்ப்போம். இது வந்து அவருடைய பீரியடில் என்னெல்லாம் செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்காக நாட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சாங்கங்கிறத உண்டான எல்லா ஃபோட்டோவும் எல்லா ஃப்ரேமோட வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. வெளியில் செருப்பை கலத்திட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஆனால் இது இங்கே அந்த 10 ரூபா அதெல்லாம் செருப்புக்கெலாம் எதுவும் வசூல் பண்ணுறதில்ல. வெளியே கலத்திட்டு நார்மலாக நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகலன்னா ஜலால் காக்கான்னு ஒரு காக்கா தான் இருந்தாப்புல. இங்கே போன உடனே எல்லாம் விசாரித்தாங்க. சும்மா நார்மலாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம காமராஜர் ஐயாவுடைய நினைவு மண்டபத்தில் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அதுக்கு உண்டான ஃபோட்டோஸு, அந்த மண்டபம் எப்படி வடிவமைப்பு ஆக்கி கட்டியிருக்கிறாங்க எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்த்தோம். பிரம்மாண்டமாக இருந்தது. இவ்வளோ நாட்டுக்காக பண்ண தியாகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபோட்டோலே தெரியுது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இதுதான் உள்ளே போகக்கூடிய வழி. இதில் சைடில் ஃபுல்லாக வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். மேலே இருக்கும், செவத்துக்கு மேலே வந்து அவங்கவுங்க பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபோட்டோ மூலமாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இதுதான் வந்து காமராஜர் ஐயா மண்டபத்துடைய உள்ளுக்க உள்ளது. சரியா? இல்லை, அந்த செவத்துடைய ஃபுல்லாக அதுலேயுமே நம்ம காமராஜர் ஐயாவோட என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத ஃபுல்லாக யாரெல்லாம் அவங்கள சந்தித்தாங்க, அந்த பீரியடில் இவங்க கூட யாரெல்லாம் சப்போர்ட்டாக நின்னது, அரசியல்வாதிகள், நாட்டுக்கு உண்டான தியாகிகள், ஏன்னா தியாகிகள் எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. காமராஜர் ஐயாவுடைய ஒரு சிலை வந்து உள்ளுக்க வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது காமராஜர் ஐயா மண்டபத்தினால உள்ள ஒரு காமராஜர் ஐயாவோட சிலையை வச்சுருக்கிறாங்க. வச்சு 4 பக்கம் அதை கிட்ட போகாத அளவுக்கு செயின் மாதிரி போட்டு ஒரு பாதுகாப்புக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாமே நம்ம காமராஜர் ஐயா என்னெல்லாம் செஞ்சாங்க, நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க, எவ்வளோ பாடுபட்டாங்க, இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தகவலுமே இந்த ஃபோட்டோலையும் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம பாடப்புத்தகத்தில் நிறைய படிச்சிருப்போம், காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய படிச்சிருப்போம். அது போக இதுலேயும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு பார்த்துக்கிடுங்க. வாங்க அப்படியே வெளியே போயிடலாம் கடைக்கு. அப்படியே வெளியே வந்தோம். கடல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு இந்திக்காரன் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க வாங்க வந்தவங்களும் நார்த் இந்தியன்ஸ் தான். ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதமாக இருக்குது. ஏதோ காசு கூட கொடுத்தாங்க, குறைய கொடுத்தாங்கன்னு ஏதோ சண்டை. ஆமாம், அதாவது கடலுக்கு வெளியே வந்து இருக்கிற கடைகளை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது கன்னியாகுமரியில் கடலோரம் மாட்டு இருக்கக்கூடிய கடைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர்மெலனு, பானிபூரி, அப்புறம் பாப்கார்னு, வாட்டர்மெலனு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழத்தை வந்து நல்ல கூறு போட்டு வெட்டி அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. அது போக வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், நிறைய இயற்கையான நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. மாங்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள். அது போக சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லாமே வந்து இந்த பேக்ஸ் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே கடையில் இருக்கிற ஐட்டத்தோட விலையை விட ரொம்ப கம்மியான விலையாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. கன்னியாகுமரியில் ஒரு விஷயம் என்னென்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில். ஏன்னா வெளியே கடையில் விற்கிறத விட மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்குங்க. இங்கே வந்துட்டாலே உங்களுக்கு இந்த பெண்களுடைய நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள், நிறைய கொண்டபூ, கிளிப்பு, அது போக பேக் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும். சங்கில் செய்யப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது வந்து கடலோரத்து பகுதியில் போட்ட கடைகள். இதுக்கு வெளியே நிறைய கடைகள்லாம் ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க பார்த்துக்கிட்டு. இங்கே வந்தாலே அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்காமல் மக்கள் போகவே மாட்டாங்க. ஏங்க என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடையில் நம்ம வெளியே போய் வாங்கும்போது அது வந்து 100 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க, 200 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம 40 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓரளவு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறதுனால எல்லாமே இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்குது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கடைகள் தான். கன்னியாகுமரிக்கு வெளியே வந்து பார்த்தாலே ஃபுல்லாக கடைகள் தான். இங்கே கடலுக்கு கடலை வந்து விவேகானந்தர் சிலையெல்லாம் பார்த்துட்டு போக ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸில் தான் இருப்பாங்க மக்கள். ஏன்னா 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா ஐட்டங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. அதனால் மக்களுங்க வந்தாலே ஒரு 1000 2000 ரூபாய்க்கு சாமான் வாங்காமல்
போக மாட்டாங்க. நம்ம வந்த நோக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜை ஃபோட்டோ அதாவது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாங்கிற மாதிரி தான் வந்தோம். வந்த நேரம் வந்து தப்பான நேரம். ஏன்னா வந்து 4 மணி வரைக்கும் தான் அலௌடு கொடுத்துருக்குறாங்க. 4 மணி வரைக்கும் டிக்கெட் எடுத்து உள்ளே போய்க்கலாம். 4 மணிக்கு மேலே யாருக்கும் டிக்கெட் கிடையாது. அதாவது 4 மணி வரைக்கும் டிக்கெட் எடுத்தவங்கள உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கடல் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு மணி வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கலாம். 4 மணிக்கு மேலே நம்மளை வந்து உள்ளே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. அந்த 4 மணி வரைக்கும் டிக்கெட் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் கரெக்டாக கடல் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு விவேகானந்தர் பாறை, அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம், அதாவது இந்த கிளாஸ் பிரிட்ஜுன்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு வராங்க. எப்படியாவது பார்த்துடலாம், அதை வீடியோ எடுக்கலான்னு தான் போனது. நம்ம போன டைம் வந்து தப்பான டைம் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அங்கே நிறைய போலீஸ்லாம் நின்னாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம், எத்தனை மணி டு எத்தனை மணி வரை சார்னும்போது மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால கூட்டம்லாம் காலையில் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் 4 மணி வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா வந்து டைமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 4 மணிங்கிறத வந்து கூட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அந்த போலீஸில் சொன்னாங்க. எப்படிங்கிறது தெரியல. 14ஆம் தேதிக்கு மேலே நம்ம போய் ஒரு மட்டம் போய் அதுக்குண்டான வீடியோ நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து நம்ம போய் நம்ம ஸ்பாட்டில் நின்று எடுக்க முடியல. இதை நம்ம கன்னியாகுமரிக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான ரோடு பார்த்துக்கிடுங்க. 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக கடைகள் தான் இருக்கும். உள்ளே அந்த துணி கடை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வாங்க அப்படி கடல் உள்ளே போயிடலாம். வந்த நோக்கம் வந்து கிளாஸ் பிரிட்ஜை போடலான்னு தான் வந்தது. இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் ஃப்ளாப் ஆகி போச்சு. ஒன்றுமே எடுக்க முடியல, ஏன்னா போகவும் முடியல. ஆனால் இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் கிளியராக தெரியுது. நம்ம கரையிலேருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் சிலை நார்மலாக இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். கிளாஸ் பிரிட்ஜ்லாம் எப்படி போட்டிருக்காங்கிறது தூரத்தில் இருந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியுது நம்மளால். கடலும் கொஞ்சம் உள்வாங்கி இருந்துச்சு, பழைய மாதிரி இல்லை. ஏன்னா கடலுடைய இதுவும் கொஞ்சம் மாறி இருந்தது. ஏன்னா கடல் ஃப்ரெண்டில் வரைக்கும் அலடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பாறைகள்லாம் வந்து அதிகமாக தெரியுது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்னைக்கு போகும்போது ஃபுல்லாக இருந்தது தண்ணி. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் போயிருக்கும்போது தண்ணிலாம் ஓரளவு நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் இருந்தது. இந்த பாறைகள்லாம் எப்படி தெரியாது, கம்ப்ளீட்டாக வந்து அலைகள் தண்ணி தான் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள வரையே ஒருத்தன் போய் நிற்காம பாருங்க. எவ்வளோ தான் இவங்களை போலீஸ் எச்சரித்தாலும் அவனோட என்ன தான் பண்ணாலும் அவனுடைய அந்த சேட்டைகள் வந்து குறையவே குறையாது. தேவையில்லாமல் எங்கே போய் நிற்காம மதியில் ஒருத்தன் எவ்வளோ வான் பண்ணியும் கேட்காம அங்கே போய் தான் நின்று, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு தற்குறித்தனமான செயல். இந்தம்மா பார்த்தோமா, இதே பக்தி இருந்துச்சு, அதை நிறைவேற்றணுமா, அதோட நிறுத்திக்கணும். இப்படி செல்ஃபி எடுக்க போகிறான், ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கடல் வந்து ஆபத்தானது. அதாவது நிலம் நீர் காற்று இது எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. எப்படி நம்ம அணுகணுமோ அது மாதிரி நம்ம பார்த்து பரிவரித்து தான் நம்மக்கிட்டலாம் போய் இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாமல் அது இப்போ உள்ளே போகிறது வைக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய உயிர்கள் இந்த மாதிரி போயிருக்கு. எவ்வளோ வான் பண்ணி சில ஆட்கள் வந்து உள்ளே போக தான் செய்யுது. அந்த டயத்தில் வந்து போலீஸ்காரங்க இல்லை, இருந்திருந்தால் 2 செவட்டை கட்டி இலக்கியிருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்தல வந்து நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலையில் போகலாம், ஃப்ரெண்டுகள் கூட காலையில் போயிட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுத்து போடலாம், வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா போன நோக்கம் வந்து நிறைவேறலை. போன நோக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு கீழே மேலே நடந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாங்கிற மாதிரி தான் போனோம். பட் அதுக்குண்டான எந்த வாய்ப்புமே வந்து கிடைக்கல. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான், யாருமே சவுத்தில் உள்ளவங்க யாருமே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஃபுல்லாக அந்த வடநாட்டுக்காரங்க தான் அதிகமாக வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களும் நிறைய இருந்தாங்க. நிறைய ஐயப்பசாமி பக்தர்கள், முருக பக்தர்கள், ஐயப்பசாமி பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்க்க முடியுது கம்ப்ளீட்டாட்டு. நான் அங்கேருந்து ஜூம் பண்ணும்போது கண்ணாடி பாலம் எப்படி தெரியுது பாருங்கள். மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கரெக்டாக 4 மணியோட டிக்கெட் எடுக்கிறதுலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து ஆட்களை கொண்டு போட் மூலம் மாட்டுக்கொண்டு அங்கே எங்கேயும் கொண்டு விடுறாங்க. சன்செட்டுக்கு வந்துவிட்டோம். இன்னொரு இடத்துக்கு பீச் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்குது. அங்கே வந்து சன்செட்டெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் இப்போ ஓரளவு கன்னியாகுமரியில் என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் போனால் கண்டிப்பாக நம்ம ஃபுல் அண்ட் வீடியோ அந்த கிளாஸ் வீடியோலாம் எடுத்து போடுறோம். நன்றி மக்களே.